இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இருப்போமான்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எதற்காக வாழணுங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கணும். இறப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னாலே அங்கு இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய காலம் உங்களுடைய கையில் இல்லைனாலே அப்ப அது யாருடைய கையில் இருக்குன்னு நீங்க நினைக்கணுமா இல்லையா? அப்ப அவர்தான் உங்களுக்கு என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளையும் நீட்டி கொடுக்கிறார், ஒரு நல்ல வாய்ப்பா கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இப்ப உதாரணத்திற்கு இங்க எத்தனை வயசு இருக்கிறவங்கன்னு தெரியல, நான் உதாரணத்துக்கு நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்துருவேன்னு கணிப்பா ஒரு சொல்றேன்னு வைங்களேன். அப்ப அதிகபட்சம் நான் ஒரு 18,000 நாட்கள் வாழ்ந்துடுறேன்னு. இப்போ ஒரு 18,000 நாட்கள்லையோ அல்லது ஒரு 20,000 நாட்கள்னே போடுங்களேன். இந்த 20,000 நாட்கள்ல நான் இந்த உலகத்தையும் அப்படியே சம்பாதிச்சு மாத்திர போறேன்னா, நீங்க என்னுடைய வாழ்க்கையில அதிகபட்சமா நான் என்ன பண்ணிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சாப்பிட முடியும், தூங்கிட முடியும், 4 பேர்கிட்ட பேசிட முடியும். இதை தாண்டி நான் என்ன பண்ணிட முடியும்? நீங்க நினைக்கிறீங்க சொத்துக்களை சேர்த்துட முடியும். அது அப்படி இல்லை. நான் நம்பிட முடியும் இது எனக்கு அப்படின்னு, ஆனா கொண்டு போக முடியாது. நான் ஒரு மாயையை நம்பிட முடியும், இந்த பொருள் எனக்கானது, இந்த வீடு எனக்கானது, இந்த நிலம் எனக்கானது. உண்மையை யோசித்து பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அது உங்களுக்கானதே இல்லை. நான் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா நீங்க உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அது எதுவுமே உங்களுக்கானது இல்லை. அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதித்தது எல்லாம் என்னதுதான், வெறும் நினைவுகளை தான். அப்படிதானே? ஏதோ ஒரு மனிதரோடு பேசியிருப்போம், யாரையோ சந்திச்சிருப்போம், எங்கேயோ சிரிச்சிருப்போம், எங்கேயோ அழுதிருப்போம். இது வெறும் நினைவுகள் தானே தவிர இந்த நினைவுகளை கூட நீங்க உங்களுடைய ஆத்மா எங்க கொண்டு போறதில்ல, இந்த உலகத்தை விட்டு போகிற போது கொண்டு போறதில்ல. இப்ப இந்த உலகத்தை விட்டு போகிற போது உங்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி ஒண்ணுதான், உன்னுடைய புறம்பான மனிதன் எப்படி வாழ்ந்தான், உன்னுடைய உள்ளான மனிதன் எப்படி வாழ்ந்தான்ங்கிற கேள்விதான். நான் புறம்பான மனிதனை குறித்தும் உள்ளான மனிதனை குறித்தும் சிந்திக்காமல் என் கண் போன போக்கில் நான் குடிப்பேன், நான் அடிப்பேன், நான் அழிப்பேன், நான் உருப்படாம வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டோம்னா கணக்கு கேட்க ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய அமைப்பு 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உள்ளார்ந்த மனிதன், இன்னொன்னு புறம்பான மனிதன்.